உங்க வீட்ல நீங்க டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த 10 தப்ப மட்டும் நீங்க பண்ணாதீங்க. அது என்னென்ன தப்புன்னு இப்ப நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். முதல் தப்பு என்னன்னா, டீக்ளட்டரிங் வித்தவுட் அ கிளியர் கோல். குறிக்கோளே இல்லாம களத்துல இறங்குறது. நெறைய பேரு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு, நான் இன்னைக்கு டீக்ளட்டர் பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் போகவே மாட்டாங்க. நீங்க உங்ககிட்ட இந்த 3 கேள்விய கேட்டுக்கணும். எனக்கு வீடு பெருசா இருந்தாலும் பொருள் அதிகமா இருக்கு. அதனால இடம் பத்தலையா? இல்ல 2வது ஈஸியா கிளீன் பண்ணணுமா? இல்ல 3வது எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியா ஆகணுமா? இந்த 3 கேள்விய நீங்க கேட்டுட்டு, எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சரியா வருதோ, அந்த குறிக்கோள நீங்க சூஸ் பண்ணிக்கணும். கிளாரிட்டி இருந்தா முடிவெடுக்கிறது ஈஸியா இருக்கும். கோல் இல்லன்னா, பொருள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டே இருப்போம். மிஸ்டேக் நம்பர் 2 டீக்ளட்டரிங் டியூரிங் ஃபெஸ்டிவல் ஆர் ஃபங்ஷன். பண்டிகையோ, ஃபங்ஷனோ இருக்கும்போது ஆரம்பிக்கிறது. நம்ம இந்தியன் வீட்ல பண்டிகை அப்டின்னாலே எக்ஸ்ட்ராவா ஷாப்பிங்கு, கிஃப்ட் வாங்குறது, டெக்கரேஷன் பண்றது எல்லாமே நடக்கும். இந்த சமயத்துல நான் டீக்ளட்டரிங் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது ஒரு பேட் ஐடியா. மிஸ்டேக்கு ஸ்டார்ட்டிங் வித் அதர்ஸ் பிலாங்கிங்ஸ் அப்படின்னா நம்மளோட பொருளை தவிர நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்களோடது ஹஸ்பண்டோ குழந்தைங்களோ மாமியாரோ மாமனாரோ அவங்களோட பொருளை நான் டீக்ளட்டர் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது. இதை பண்ணோன்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். அதனால முதல்ல உங்களோட துணி, உங்கள் பர்சனல் ஐட்டம், நீங்கள் யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க நம்ம டீக்ளட்டர் பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டை பார்த்தா தானா அவங்களே வருவாங்க. மிஸ்டேக் நம்பர் 4 ட்ரையிங் டு டூ த என்டையர் ஹவுஸ் இன் ஒன் டே. அப்படின்னா வீடு மொத்தத்தையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆரம்பிக்கிறது. அப்படி பண்ணவே முடியவே முடியாது. ஒரு கப்போர்டு, ஒரு செல்ஃபு, ஒரு ட்ரா அப்படி ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸ்பீடா பண்றதோட டெய்லி பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு 15 நிமிஷம் டைம் வச்சு நம்ம டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சா 3லிருந்து 6 மாசத்துக்குள்ள வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். மிஸ்டேக் நம்பர் 5 பையிங் ஸ்டோரேஜ் பிஃபோர் டீக்ளட்டரிங். இது ஒரு காமனான மிஸ்டேக்கு. பின்ஸு, பேஸ்கெட்டு, ஆர்கனைசரு இது எல்லாம் வீடை ஆர்கனைஸ் பண்ணாது. இது கிளட்டரை மறைச்சு தான் வைக்கும். முதல்ல நம்ம எதை வச்சுக்கணும், எது வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பின்ஸ் அண்ட் பேஸ்கெட்டையே யூஸ் பண்ணிட்டு அப்படியும் பத்தலைன்னா நம்ம தேவையில் இருந்ததுன்னா வேற வாங்கிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 6 கீப்பிங் திங்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ். அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்டீல் டப்பாங்க, பிளாஸ்டிக் கவருங்க, ஓல்டு கேபிளு, பத்தாத துணி, தேவைப்பட்டா என்ன பண்ணுறது தேவைப்பட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வச்சுக்கிறது. இது நம்மளோட கில்ட் ஃபீலிங் கூட சேர்ந்தது தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இதை வாங்கிட்டோமே, இதெல்லாம் தூக்கி போடணுமா அப்படின்னு யோசிக்கிறது. இது ஃபினான்ஷியல் கில்ட்டு. இன்னொன்று என்விரான்மெண்டல் கில்ட்டு. இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம நல்லா இருக்கிறத தூக்கி போட்டா லேண்ட்ஃபில் ஆகுதே அப்படின்றது. இன்னொன்னுது எமோஷனல் கில்ட்டு. இது என்னன்னா, நம்ம யாரோ ஒரு நபரோடையோ, ஒரு பொருளோடையோ அந்த பொருளை தொடர்பு படுத்தி பார்க்குறது. மிஸ்டேக் நம்பர் 7 மிக்சிங் சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் வித் டெய்லி யூஸு. சென்டிமெண்டல் பொருள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். ஃபோட்டோ, லெட்டரு, நான் என் குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டிமெண்டல் ஐட்டம்ஸை டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வைக்காம, தனியாக மெமரி பாக்ஸ் அந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுக்கும்போது, நம்மளுக்கு டெய்லி க்ளீன் பண்ணுறதும், மெயின்டெயின் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். நம்ம எமோஷன்ஸுக்கு நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான். ஆனா, அந்த எமோஷன்ஸ் நம்ம எல்லா முடிவையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 8 இக்னோரிங் த கிச்சன். நம்ம நெறைய கிளட்டர் கிச்சன்ல தான் வச்சிருப்போம். ஆ எக்ஸ்பைரி ஆன ஏதாவது சமையல் பொருளுங்க, அப்புறம் டூப்ளிகேட் வெசல்ஸு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத அப்ளையன்ஸஸு அதெல்லாம் பார்த்து தேவை இருந்தா வச்சுட்டு, தேவையில்லைன்னா வேற யாருக்காவது குடுத்துறலாம். இப்போ
கிச்சன் டீக்ளட்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். டைம் ரொம்ப சேவ் பண்ண முடியும். கவுண்டர் டாப் எல்லாம் கிளியரா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 9, த்ரோயிங் எவ்ரிதிங் அவே. டீக்ளட்டரிங் அப்படின்னா வேஸ்டிங் கிடையாது. காசு குடுத்து வாங்குன எல்லாத்தையும் தூக்கி போடுறது கிடையாது. இப்போ துணியெல்லாம் வந்து நம்ம தேவையான யாருக்காவது குடுத்துக்கலாம். பாத்திரம் அப்படின்னா நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 10, கம்பேரிங் யுவர் ஹோம் வித் அதர்ஸ் அண்ட் ஃபாலோயிங் அதர்ஸ் கைட்லைன். இப்போ சோஷியல் மீடியாவில் காமிக்கிற வீடோட நம்ம வீடை கம்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தோன்னா எனக்கு 4 டம்ளர் போதும், 4 தட்டு போதும் அப்படின்னு நம்பர்ஸை டிஃபைன் பண்ணுறது. இது வெஸ்டர்ன் கான்செப்டுக்கெல்லாம் சரி வரும். நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு இதெல்லாம் சரி வராது. எப்போவுமே எக்ஸ்ட்ரா டம்ளர் தட்டு வச்சுக்குவோம். ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. உங்க கோல் வந்து பெர்ஃபெக்ஷன் கிடையாது. உங்க கோலு சிம்ப்ளிஃபைடு ஹோம கிரியேட் பண்றதா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.